லட்சுமி, அந்த பொம்பளை ஒரு மாதிரி நம்மள பார்த்த உடனே வாங்க சம்மந்தி இடிங்க சம்மந்திலாம் சொல்ல மாட்டா. ஏன் வான்னு கூட கேட்க மாட்டா. அவளை பத்தி எனக்கு தெரியும். அவ எது சொன்னாலும் கண்டுக்கிறாத. என்ன, நம்ம பிள்ளைய பார்க்க வந்திருக்கோம். யாரும்மா நீங்க? யார பார்க்க வந்திருக்கீங்க? எங்க இருந்து வரீங்க? எம்மா, நானும் இதே ஊர்ல உள்ளவதான். அந்த சத்யாவோட அம்மாவும் பெரியம்மாவும் நாங்க சத்யாவை பார்க்க வந்திருக்கோம். கொஞ்சம் கூப்பிடுவீங்களா? அட, சத்யா அம்மாவோட அம்மாவா நீங்க? வாங்க வாங்க, உட்காருங்க. அம்மா சாமி கும்பிட்டு இருக்காங்க. சத்யாம்மா குளிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்தா இப்ப வர சொல்றேன். சத்யா பாப்பா பாவமா நேத்து கூட அழுதுட்டே தான் இருந்து, எங்க அம்மாவை பார்க்கணும் அப்பாவை பார்க்கணும் தங்கச்சியை தேடுது அப்படின்னு. நான் தான் அடிக்கடி சமாதானப்படுத்துவேன். சரிம்மா வருவாங்க ஒரு நாள் பார்க்க அப்படின்னு. பாத்தீங்களா, நேத்து தான் சொன்னேன், என் வாய் மோசம் பழிச்சிட்டு இன்னைக்கு வந்துட்டீங்க. சொன்னா போதும், பாப்பா இப்ப சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிரும். உட்காருங்கம்மா, இந்தா கூட்டிட்டு வரேன். பத்தியாக்கா, என் பிள்ளை என்னை தேடிட்டு தான் இருந்திருக்கு. எங்களெல்லாம் மறக்கலவா, ஏதோ அவளுக்கு நேர போலன்னு இப்படி ஆயிட்டு. அட, அத்தை அத்தை வாங்க. நல்லா இருக்கீங்களா அத்தை? நீங்க நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. என்ன ஒரு சர்ப்ரைஸ் இன்னைக்கு. நாங்களே உங்க வீட்டுக்கு வரணும்னு இருந்தோம், இன்விடேஷன் கொண்டுட்டு. அட உட்காருங்க அத்தை, உட்காருங்க. நம்ம வீடு இது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க வந்தது நினைச்சா. நான் இப்பவே சத்யா கூப்பிட்டு வரேன். சத்யா, சத்யா, சத்யா வந்து பாரு யாரும் இருக்காங்கன்னு. அத்தை, ரொம்ப ரொம்ப நன்றி அத்தை. நாங்க பண்ண தப்பெல்லாம் மறந்து எங்களை பார்க்க வந்திருக்கீங்களே, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு அத்தை, ரொம்ப பெரிய மனசு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. அப்புறம் மாமா எப்படி இருக்காங்க? நீ எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? ஆமா மாப்பிள்ள, நல்லா இருக்காங்க. நீ ஸ்கூலுக்கு போயிருக்கா, அவர் வேலைக்கு போயிருக்காரு. என்ன இருந்தாலும் என் மனசும் கேட்க மாட்டுக்கு. ஏதோ சொல்லுவாங்களே, பெத்த மனசு பித்து, பிள்ளை மனசு கல்லுன்னு. அந்த மாதிரி அவ கல்லா இருந்துட்டா. என்னால அப்படி இருக்க முடியல. என் பிள்ளைய பார்க்கணும் பார்க்கணும் ரொம்ப ஆசை. அதான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைய பார்த்துட்டு போகணும்னு வந்தேன். அவ எப்படி இருக்கா மாப்பிள்ள? நல்லா இருக்காளா? அவளுக்கு எந்த குறையும் இப்ப இல்ல, எப்பவுமே வைக்க மாட்டேன். அவளை ஒரு ராணி மாதிரி நான் பாத்துக்கிடுவேன், பாத்துட்டு இருக்கேன். எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் சத்யா. சரிங்க மாப்பிள்ள, அது போதும். அவளை நல்லா பாத்துக்கிடுங்க. ஒருத்தங்க விட்டு கொடுத்து சந்தோஷமா நல்லபடியா இருக்கணும் மாப்பிள்ள. அதுதான் எங்களுக்கு வேணும். சத்யா, சத்யா, என்னதான் செஞ்சுட்டு இருக்கவா? இந்த பையனும் உங்க அப்பாவும் பாவம் லட்சுமி. 2 பேரும் இப்போ இல்ல, அப்பவுமே நல்ல கோணம். அந்த பிள்ளையும் அவ அம்மா என்ன வாயினா வாய் அப்படி பேசுவா, யாரையும் மதிக்க மாட்டா. என்ன வந்து சொல்ல போறாளோ தெரியல. இந்த வீடு ரொம்ப பெருசா இருக்கு பத்தியா. இந்த வீட்டு பால் காய்ச்சி கூப்பிட்டாங்க வந்தோம். ஆனா அப்பவும் இப்படி இல்ல. இப்போ என்னெல்லாமோ ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கேன் பத்தியா. இப்பதான் பழைய வீட்டை இடிச்சு புது வீடாக்குறாங்க, புது வீட்டை இடிச்சு நான் சாக்குறாங்களே. வீடெல்லாம் பெருசாதான் இருக்கு. எல்லாரும் ஆரம்பத்துல நல்லாதான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்களோட சுயரூபமே. கொஞ்சம் பயமாதாங்க இருக்கு. ஏன்னா நம்ம தகுதிக்கு மீறின சம்பந்தம்ல. துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பதித்து கதித்தோங்கும், நிஷ்டையும் கூடும் நீ மலரனோர் கந்த சஷ்டி கவசந்தனில். அம்மா தாயே, என் பையன் விஷயத்துல நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. அவனுக்கு நல்ல ஒரு கொடீஸ்வர பொண்ணா என் அண்ணன் மகன் ஐஷா கட்டி வைக்கணும்னு பார்த்தேன். அவன் எனக்கு இந்த பொண்ணதாமா பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் முடிச்சுட்டே வந்துட்டான். அந்த பொண்ணு இல்லாம நான் இருக்கவே மாட்டேன், வாழவே மாட்டேன்னு சொல்லப்போ நான் என்ன பண்ண முடியும்? ஒரு அம்மாவா எனக்கு என் பையன் தான் முக்கியம், என் பையனுக்கு வாழ்க்கையும் முக்கியம். அதான் இந்த பொண்ணு எனக்கு சுத்தமா பிடிக்கல. என் பையனுக்காக நான் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டு. ஆனா என் பொண்ணுக்கு நல்ல பையனா நான் நினைச்ச இடத்துல அவளுக்கு கல்யாணம் முடியணும். அவளாவது நல்ல பெரிய இடத்துக்கு போய் சேரட்டு. கடவுளே, நீதான் துணையா இருக்கணுமா? அம்மா, அம்மா, ஐயோ அம்மா, இவ்வளவு நீ சாமி கும்பிடுறோம்னு தெரியலையே. அம்மா, என்ன என்ன சந்தோஷ், சாமி கும்பிட்டு இருக்காரு, எப்போ என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. சாமி கும்பிடுறப்போதான் மைண்டே ரிலாக்ஸா இருக்கு. என்ன அப்படி தலைப்போற விஷயமா? ஆமாமா, அப்படி கூட வச்சுக்கலாம். சத்யாவோட அம்மா பெரியமா வந்திருக்காங்கம்மா, நான் நினைச்சே பார்க்கல. என்னடா என்ன, சத்தியோட அம்மா தானே இருக்காங்க. நானும் வேற எதுவும் விஐபிஸா வந்துட்டாங்கன்னு நினைச்சேன். வந்தவங்க இருக்க மாட்டாங்க, அதுக்கே இப்படி வானத்துக்கு பூமிக்கு குதிக்க? இல்லம்மா, வராதவங்க வந்திருக்காங்க. எங்களை ஏத்துப்பாங்களோ என்னமோ நினைச்சோம். அவங்களே வீடு தேடி வந்திருக்காங்கல்லம்மா, அதுதான் ஒரு சந்தோஷம். அம்மா, ஏதாவது மனசுல வச்சுட்டு இருக்காதீங்கம்மா. நடந்ததுன்னா மறந்துருங்க. நடக்கிறத நம்ம பார்க்கணும். என்ன இருந்தாலும் சத்யாவோட அம்மா இல்லம்மா அவங்க. எனக்கு எப்படி நீங்க முக்கியமோ அதே மாதிரி அவளுக்கும் உங்க அம்மா முக்கியம்னு நினைப்பால. ப்ளீஸ்மா, எந்த கோவத்தையும் மனசுல வச்சுக்கிடாதீங்க. வீட்டுக்கு வந்திருக்காங்க, வாங்கன்னு சொல்லுங்க. இன்விடேஷன் நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு கொண்டு வரணும், சும்மானாலும் சொல்லுங்கம்மா, ப்ளீஸ்மா. என்னது, நான் உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கணுமா? நல்ல கதையா இருக்க, நல்ல கதையா.
எனக்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு போகணும் எந்த அவசியமும் இல்ல. உனக்கு வேணா நீ போய் கொண்டு கொடு. எனக்கு அவங்க ஒன்றும் முக்கியமானவங்க கிடையாது. எனக்கு நிறைய விஐபிஸ் இருக்காங்க என்னோட சர்க்கிள்ஸ்ல. அவங்க தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். அவங்க வீட்டுக்கு நம்ம இன்விடேஷன் கொடுப்பேன். இவங்க தான் கொடுக்கணும், இவங்க வரணும் எந்த அவசியமும் இல்ல. சரிம்மா, நீங்க கூப்பிடறதும் பரவாயில்ல. ப்ளீஸ்மா, அவங்க நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க. வந்தது மரியாதைக்காகவே வாங்கன்னு கூப்பிடுங்கம்மா. வாங்கம்மா. அம்மா, பெரியம்மா வாங்க. என்ன மகாராணி, எப்படி இருக்கீங்க? பெரிய மனுஷன் ஆயிட்டீங்க. என்னடி உனக்கு நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன் சொல்லு. இந்த அம்மா விட்டுட்டு போன மனசு வந்துட்டுல. உன்னை நீ போன நாள்ல இருந்து நான் ஒழுங்கா தூங்கல, சாப்பிடல. என் பிள்ளை என்ன செய்யாலோ, எப்படி இருக்காளோ, எங்க இருக்காளோ, என்ன போராட்டம் தெரியுமா என் மனசுக்குள்ள. நீ வந்துட்டேன்னு தெரிஞ்ச அப்புறம் தான் நான் நிம்மதியா தூங்கிருக்கேன்டி. உன்னை பார்க்காம முடியல என்னால. அதான் அப்படி சண்டை போட்டுட்டு உன்னை பார்த்தே ஆகணும்னு வந்திருக்கேன். சத்யா, இப்ப பெரிய மனுஷி ஆயிட்ட, அப்படிதானம்மா நீ? அம்மா ஏதாவது நீ சொல்லி மறந்துருக்கலாண்டி. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? சரி லட்சுமி, விடு. நடந்ததெல்லாம் நடந்துட்டு நீ நடந்தது பேசிதான் என்ன செய்ய? விடு. பிள்ளை வந்திருக்கு, ஆசையா 2 வார்த்தை பேசுவியா? அதை விட்டுட்டு கண்ணு வடிச்சுக்கிட்டு இருக்க. அம்மா என்ன மன்னிச்சிருமா, நான் பண்ணது தப்புதாம்மா. எனக்கு வேற வழி தெரியலம்மா, என்ன மன்னிச்சிருமா. நான் உன்னை ரொம்ப ரொம்ப தேடினேன். அடிக்கடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு ஒரு ராங் கால் வந்ததா, அது நான் தாம்மா, வேற யாரும் இல்ல. உன் கோட்ல கேட்ட மாட்டோமா அப்படின்னு ஹலோ சொல்லிட்டு உடனே வச்சிருவேன். உன் கோட்ல கேட்ட மாதிரி இருக்குமா அப்படின்னு என்ன மன்னிச்சிருமா, நான் பண்ணது தப்புதான். சரி சத்யா, அழாத அழாத சத்யா. நம்ம குடும்பத்துக்கு ஏதோ கண் விழுந்துட்டு போல, அதான் இப்படி ஆயிட்டு. அழாத. நீ சந்தோஷமா இருக்கேல்லம்மா, எனக்கு அது போதும், அது போதும்மா. சத்யா, அழாத சத்யா. நீ அழுதா பாரு, அத்தையும் அழுறாங்க. அழாத அத்தை, நீங்க எந்த கவலையும் படாதீங்க. அவங்க பொண்ணை நான் நல்லா பாத்துப்பேன். இனி இது உங்க பொண்ணு இல்ல, என் பொண்டாட்டி. நல்லபடியா பாத்துப்பேன். எந்த கவலையும் படாதீங்க. இங்க என்ன நடக்கு? ஒரு மினி சீரியலே நடக்க போல இருக்க. சத்யா, என்ன வந்தவங்களுக்கு காப்பி முட்டியா? இல்லத்த, காப்பி போடணும். இது என்ன பழக்கம்? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு காஃபி எதுவும் போட்டு கொடுக்க வேண்டாம்? வந்தவங்க இப்படி நிக்க வச்சு பேசுறியே. போ போய் காபி ஸ்வீட் ஏதாவது செஞ்சு கொண்டு வா. அத்தை, சாப்பிட்டு தான் போனோம். உட்காருங்க. சத்யாக்கு ஏதாவது இருக்கா? வந்தவங்க நிக்க வச்சே பேசிட்டு ஒரு வாய் காஃபி கூட கொடுக்காம. உட்காருங்க உட்காருங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. அன்னைக்கு சத்யாவை பத்தி நீங்க கேட்டீங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. தெரிஞ்சதுதான் நானே என் பிள்ளைய பத்தி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். நீங்க நான் சொல்ல சொல்ல கேட்காம பேசிட்டு இருந்தீங்களா, அதான் கோவப்பட்டுட்டேன். மனசுல எதுவும் வச்சுக்கிடாதீங்க. ஆமா, இன்னும் அதை பத்தி பேசலாம் என்ன செய்ய? நடக்கணும்னு விதி ஏதோ அதானே நடக்கும். ஏமாத்தணும்னு முடிவு பண்ணீங்க, ஏமாந்தாச்சு நாங்க. அதுல இன்னும் பேசி என்ன பலன்? நடக்கிறதான் பாக்கணும். அம்மா டீ எடுத்துக்கோங்க. பெரியம்மா டீ எடுத்துக்கோங்க. யாழினி அக்கா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? ஒரே ஊர்லதான் இருக்கோம். அக்காவை நான் பார்க்கவே இல்ல. பெரியப்பாவை கூட அன்னைக்கு பார்த்தேன் கோயில்ல. நல்லா இருக்காம்மா, நல்லா இருக்கா. சொன்னாரு உன்னை பார்த்தேன் கோயில்ல அப்படின்னு. அம்மா, அப்பா நல்லா இருக்காரா? அப்பாவுக்கு உடம்பு பரவாயில்லையம்மா. மிகி எப்படி இருக்கா? ஸ்கூல் போயிருக்காளா? இப்ப 12ஆம் கிளாஸ்ல? ஆமா சத்தியா, 12ஆம் கிளாஸ்ல. அதான் லீவ் போடக்கூடாது. சனி ஞாயிறு கூட எக்ஸ்ட்ரா கிளாஸ் வச்சிருக்காங்கம்மா. அதான் அவ போயிருவா. அவள சொல்லல நாங்க வாரேன்னு, திடீர்னு வந்தேன். அம்மா சொல்லுங்க, சத்யா அம்மாட்ட ஞாயிற்றுக்கிழமை ரிசப்ஷன் வச்சிருக்கோம், எல்லாரும் கண்டிப்பா வாங்க. வீட்டுக்கு இன்விடேஷன் கொண்டு வரோம். ப்ளீஸ்மா சொல்லுங்கம்மா, ப்ளீஸ்மா. டேய், அதான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. இவங்ககிட்ட சொல்றதுக்கு அந்த அளவு நம்ம முக்கியமானவங்க இல்ல. சும்மா போட்டு சொல்லுன்னு. சரி, உனக்காக சொல்லி தொலைறேன். இங்க பாருங்க சத்யாமா, வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம பெருசா பார்ட்டி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். கல்யாணம் தான் நம்ம பிள்ளைக்கு, கல்யாணத்தை நம்ம பார்க்க கொடுக்கணும் இல்ல, அட்லீஸ்ட் பார்ட்டியாவது பெருசா வைக்கலாம். அது மட்டும் இல்ல, என்னோட சர்க்கிள்ல நிறைய விஐபிஸ் இருக்காங்க. எல்லாரும் உங்க பையனை கல்யாணம் ஆயிட்டான்னு சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அதுக்காகவாது ஒரு பார்ட்டி மாதிரி எடுப்போம். ஒரு வாயா மூடணும்ல, அதுக்காக தான் ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கோம். நீங்களும் எல்லாரும் கண்டிப்பா வாங்க குடும்பத்தோடி. முடிஞ்சா நாளைக்கு இன்விடேஷன் கொண்டுட்டு வருவாங்க. சரிங்க சம்மந்தி, அதுக்கு என்ன, கண்டிப்பா வரோம். அம்மா இவங்க இன்விடேஷன் கொண்டு வருவாங்க. நெட்டொலியத்தை விடு, உமாத்தை விடு, அப்புறம் வசந்தியத்தை விடு, தாமரத்தை விடு, எல்லா வீட்டையும் கூட்டிட்டு போமா. அவங்களும் கண்டிப்பா வரணும். இந்த ஊரே அவங்க பார்த்தது இல்லைல்ல, முன்னாடி வரணும் ஆசைப்படுவாங்கல்ல. என் ஃபங்க்ஷனுக்காக அவங்க வரட்டுமே. எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்க சொல்லுமா. இவங்களுக்கு தெரியாது, அவங்க விடலாம். நீயே சொல்லி காமிச்சு கொடுங்கம்மா.
எப்பா நெட்டவழி, இன்னைக்கு நமக்குலாம் தக 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 தங்க விடதான் போல இருக்கு போல இருக்கு. எப்பா எவ்வளவு மாம்பழம் பத்தியா, நமக்கும் தோட்டம் இருக்கு. ஒரு மாங்காவும் இந்த அளவு பெருசு இல்ல. எப்பா ஒரு மாம்பழமே 1 கிலோ இருக்கும் போல இருக்கு. என்ன பெருசு. இன்னைக்கு மரத்துல மொட்டை அடிச்சிடணும். அவ்வளவுதான் கொண்டு போய் நாளை வித்து நோட்டாய்க்கிற வேண்டியதான். ஆமா வசந்தி அக்கா, பாத்தீங்களா எவ்வளவு மாங்கா. என்னதான் அப்படி மரத்துக்கு போடுவாங்களோ தெரியல. நெட்டவலி, ஒரு மாம்பழத்தை விடாத அவ்வளத்தையும் பிடுங்கி போட்டிருக்கல. 2 பேரும் கீழ இருந்து வாய் பேசுறது ரொம்ப ஈஸி, மேல வந்து பாரு. எப்பா பூச்சி ஒரு பக்கம் கையில நசு நசுன்னு ஏறுது, இதுல உள்ள பால் வேற. ச்சே, எவ்வளவு ஆனா நிறைய இருக்கு பத்தியா. ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருப்பாளா, எனக்கு மாங்காய் மரத்துல நிறைய மாம்பழமா கிடக்கு, உங்களுக்கு வேணுமா, பைசாக்காவது வாங்கிங்களான்னு கேட்டால பத்தியா. ஊமை குசும்பி உண்மையா இருப்பா. அது எப்படி கேப்பா நெட்டவலி, போன வருஷம் இப்படிதான் கேட்டா. கேட்டு நம்ம எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு கிலோ வாங்கினா நம்ம ரூபா கொடுத்துட்டோம். வசந்தி அப்படியா, அக்காவுக்கு வேணும் தங்கச்சி வேணும் ஏத்து வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு 5 கிலோ வாங்கினா. வாங்கிட்டு 2 கிலோக்கு தான் ரூபா கொடுத்தா. 3 கிலோ ஏப்பம் விட்டுட்டல. அதே மாதிரி ஏப்பம் விட்டுருமோன்னு பயந்துருப்பா. ஆமா, ஏமாத்துங்க. ஏமாத்தி வீடு கட்டிட்டேன் 2 வீடு. ஆமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 2 கிலோவுக்கு ரூபா கொடுத்தேன், 3 கிலோவுக்கு அப்புறம் கொடுத்தேன். அவங்க மறந்துட்டு நான் என்ன செய்ய. எப்பா இதெல்லாம் ஞாபகம் வச்சு சொல்லுவாள். கூட்டத்துல கேவலப்படுத்தி விடுவா போல இருக்க. ஆமா, உன் அருமை பெருமையெல்லாம் எனக்கு தெரியாது. ஏக்கா இப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் பூ பறிக்க கூட்டிட்டு போனா. அப்ப சொன்னா பூவெல்லாம் பறிச்சு என்கிட்ட தான் நெட்டவழி, நான் கெட்டி வைக்கேன், சாயங்காலம் நம்ம வச்சிருக்கோம் கோயிலுக்கு போவோம்னு சொன்னான். சரி நமக்கு கெட்டக்கூடிய வேலை மிச்சம் தானே அப்படின்னு கொடுத்துட்டேன். சாயங்காலம் போய் பார்த்தா அவ்வளவு பூவையும் 1 முழம் 50 ரூபா, 1 முழம் 50 ரூபான்னு எல்லா வீட்டுக்கும் வித்துருக்கா. ஏக்கா தலைக்கு வைக்க பூ எங்கன்னு கேட்டா, எல்லாம் திடீர்னு வச்சிருந்தேன்னா கேட்டாங்க, ஆள் கொடுத்துட்டு சும்மா கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டா. பாரு, சும்மா கிடைச்ச பூ 200 ரூபாய் வித்துருக்கா. அப்ப இவ இப்ப ஏற்பட்டவளா இருப்பா. உன்னை பத்தி எங்களுக்கு அத்தப்படி தெரியும், எங்க கிட்டே நீ இவ்வளவு வாழை ஆட்டுக்கேன்னா பாவம் வீட்டுக்காரன், அவன் என்ன பாடுபடுத்துவியோ என்னவோ. எம்மா தாயே, பேசிட்டு இருக்காத. திடீர்னு தாமரை வந்தாலும் வருவா. அந்த ஒரு கொத்து மாங்க தொங்கு போடு, அதையும் பிடிங்கி போடு, நாளைக்கு ஊருகாவுக்கு ஆகும்ல. அடுத்தவ தோப்புனா போதுமே, தூங்கி மரத்தையே முட்டை அடிச்சிருவா. ஐயோ, அந்த தாமரை வர இருக்கு பாரு. வசந்தி அங்க பாரு. அட ஆமா, வந்தா நம்மள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா. எம்மா நான் போறேன், எப்படி இருங்க வரையும் போகணும், மாம்பழத்தை பறிக்கிட்டு போடிவோம். ஏ தூங்கி, அவ்வளவு மாம்பழத்தையும் எடுத்துட்டு போற, எங்க 2 மாம்பழத்தை போடு. எம்மா மேல படைக்கல, அதெல்லாம் உங்களுக்கு, கீழே வந்ததெல்லாம் எனக்கு. நான் போறேன், என் வீட்டுக்காரன் வந்திருப்பான், சாப்பாடு வச்சு கொடுக்கணும். நெட்டவள்ளி, இவளுக்கு என்ன ஆச்சு? இவன் மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து பயந்து ஓடக்கூடியவோ கிடையாதே, தலைதறிக்க ஓடுதா. அதான் எனக்கும் புரியல. ஐயோ, தாமரக்கா வரா. அட தூங்கி பார்த்துட்டு தான் இருக்குதுன்னு சுருட்டிகள் போறா. நம்மளும் போயிருவோம், பார்த்தா இன்னும் கொன்னே விடுவா.